ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله 14 தராவீகளை நிறைவு செய்திருக்கின்றோம். அதே போல என்னுடைய ஆண்டி 17.5 ஜுசுவுக்கள் முடித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய நினைவு தினம். அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சில சிறப்புகளை பற்றி பேசிவிட்டு அவர்களின் பேரில் இன்ஷா அல்லாஹ் யாசின் ஓதி துஆ செய்யப்படும். அன்னை சஃபியா பின்து ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்கள் யார் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் இருந்தார்களே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய வழி வரக்கூடியவர்கள், அவர்களுடைய பேத்தி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க எந்த கடைசி பனி இஸ்ராயல் கூட்டத்துல பனு நலீர் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய கூட்டத்திலே வந்தவர்கள். இவங்க மதீனாவிலே தங்கி இருந்தார்கள். மதீனாவிலே நாயகத்தினுடைய அந்த யூதர்களுக்கு எதிரான சில விஷயங்கள் கெடுபிடிகள் அதிகமான போது அங்கிருந்து கைபருக்கு இவர்கள் எல்லாம் குடியேறினார்கள். அங்கேதான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் கோட்டையை முற்றுகையிட்டு யூதர்களை வென்று அந்த அடிமை பெண்களாக கைதிகளாக பிடிக்கப்பட்டதில் தான் சஃபியா பின்து ஹுயை ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு ஒரு அடிமை பெண் வேண்டும் என்று அவர்கள் கேட்க அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். ஆனால் சில முக்கியமான தலைவர்கள் தலையிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு கோத்திரத்தினுடைய தலைவரினுடைய மகள். அந்த ஹுயைன்னு சொல்றவங்க அவங்க தான் அந்த பனி நலீரினுடைய தலைவர், அவங்களுடைய பிள்ளை இவங்க. அதனால அவங்கள ஒரு சாதாரண சஹாபிக்கு நீங்கள் அடிமையாக கொடுப்பதை விட தாங்கள் வைத்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். அந்த கோத்திரத்தார்கள் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சில முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் சொன்னதற்கேற்ப நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹா வேற ஒரு பெண்ணை கொடுத்துட்டு அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்ட உடனேயே அவர்களை உரிமை விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல தன்னுடைய தலைவர்களுடைய மகளையே உரிமை விட்டுட்டாங்கன்னா ஒரு நல்ல பேரு கிடைக்கட்டும், ஈமானின் பக்கம் அவர்களுக்கு ஒரு அனுபவம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களை உரிமை விட்டாங்க. அதுக்கப்புறமா திருமணமும் செய்து கொண்டார்கள். பல ரிவாயத்துகள் இருக்கிறது. ஒரு சில ரிவாயத்துகள் என்ன சொல்ற, நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களே விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். இன்னும் ஒரு சில ரிவாயத்துகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதாகவும் வருகிறது. ஆக மொத்தம் திருமணம் நடந்துருச்சு. இது எப்ப நடக்குதுன்னா ஹிஜ்ரி 7. இந்த ஹிஜ்ரி 7ல இந்த சம்பவம் நடக்குது. இன்னொன்னு, இந்த திருமணம் நடந்த அந்த நேரத்திலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மாதவிடாயினுடைய காலத்தில் இருந்தார்கள். அதனால அப்படியே திருமணம் முடித்து பிரயாணம் தொடங்கப்பட்டது, மதீனாவை நோக்கி பிரயாணம் தொடங்கப்பட்டது. இடையில ஒரு இடத்துல அவர்களுக்கு உடல்நிலை சரியானதற்கு பின்னால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீடு கூடியதற்கு பின்னால் வலிமாவினுடைய விருந்தை அளித்தார்கள் என்பதாக வரலாறுகள் செய்கிறது. ஏன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு நிறைய திருமணங்கள்ல வலிமா சாப்பாடு இல்லாமல் ஆகிவிட்டது. அதிலும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்யாண சாப்பாடு தான் வலிமா சாப்பாடு நோட்டீஸ்ல வேற அடிக்கிறாங்க. இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. சில பேரு தந்திரம் செய்து ஷீலா மாலா என்ற அடிப்படையில சட்டங்கள்ல ஓட்டைகள் இருக்கும்ல, அதற்குள் நுழைவதற்கு பாக்குறாங்க. என்னன்னா, இந்த வல்வத்து ஷஹீஹா அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிறாங்க.
ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அதாவது கணவனும் மனைவியும் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டாங்கன்னு சொன்னாலே அந்த அவர்கள் ஒன்று கூடியது போல உண்டானதை எடுத்து கொள்ளப்பட்டு அந்த கணவனும் அந்த மனைவியும் கல்யாணம் முடிச்ச உடனே ஒரு ரூம்ல ஒரு 5 நிமிஷம் உடனே விட்டுட்டு உடனே வெளியே கொண்டு வந்து கல்வத்து சனி ஆயிடுச்சு, அவங்களுக்கு இனிமேல் வந்து வலிமாவுடைய சாப்பாடு பண்ணா வலிமா சாப்பாடு ஆரம்பிங்க. ஆனா சரி இப்படி பண்ணி சரியா இருந்தா கூட பரவாயில்ல, கல்யாணம் நடந்துக்கும் போதே 3வது பந்தி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எப்படி உங்களுக்கு இது கூடும்? நீங்க ஒரு தந்திரம் செய்வதாக நினைக்கின்றீர்கள், ஆனா அது சரியா வராது. மார்க்கத்துல நம்ம எதையுமே உள்நுழைக்கவே முடியாது. கடைசியா மாப்பிள்ளை பண்ணி கூட்டிட்டு வந்தா சாப்பாடு கட்டலேன்னு வேணா வந்து பிரச்சனை நிக்குமே தவிர உங்க கல்வத்து சகியெல்லாம் அங்க சரியாக வராது. எனவே அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்கள்ல அது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? திருமணம் நடந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வீடு கூடியதற்கு பின்னால ஒரு இன்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக கொடுப்பதற்கு பேர் தான் வலிமா. வலிமானாவே அர்த்தம் என்னன்னா பின்வரக்கூடியதுன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு பின்னால இந்த வீடு கூடியதற்கு பின்னால் வரக்கூடிய விருந்து அப்படிங்கறது உணர்த்துறது அதுக்கு பேரே வலிமான்னு வச்சாங்க. நீங்க அதையத்துக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அந்த பேருக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. எனவே இதுதான் முறை, இதுதான் சுன்னத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சரி, அடுத்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வரலாறுல நாம கொஞ்சம் பார்த்தோம்னா, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்வதற்கு முன்னால் சல்லாம் பின் மிக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களை இந்த யூதர்கள்ல திருமணம் செஞ்சிருந்தாங்க. இவங்களுடைய இன்னொரு மனைவி தான் ஜைனப் பின்த் ஹாரிஸ். இவங்க யாரு? ஏன் இதை குறிப்பாக சொல்றேன்னா, இந்த ஹைபர் போருக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் விருந்து ஒரு யூத பெண்மணி கொடுப்பாங்க. அதை கறியில நஞ்சு கலக்கப்பட்டிருக்கும். ஒரு சஹாபி சாப்பிட்டு வஃபாத் ஆயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கறி பேச என்ன சாப்பிடாது. அந்த விருந்து கொடுத்த பெண்மணி அந்த ஜைனப் பின்த் ஹாரிஸ் தான். சரி, அதனால இது ஒரு குறிப்பான ஒரு விஷயம். இதுக்கு அப்புறமாக இவங்களோட கருத்து வேறுபாடு மட்டும் பிரித்துட்டாங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கப்புறம் அப்துல் ஹகீக் அப்படின்ற ஒரு சஹாபி ஒரு மனிதரை திருமணம் செய்கின்றார்கள். இவங்களோட சேர்ந்துதான் மதீனால இருந்தாங்க. அதுக்கப்புறமா கெடுபிடிகள் அதிகமான சைபருக்கு போனாங்க. தந்தை கணவர் இவங்களோட சேர்ந்து போனாங்க. அதுக்கப்புறமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போர் மூலியமாக வெற்றி கொண்டு விட்டார்கள் என்பதுதான் இப்ப வரலாறு. இப்போ போர் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களின் மீது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா மனைவிமார்கள் எல்லாத்துக்கும் நன்மதிப்பு அவரின் மீது ஏற்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னு இவங்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது இவங்க கொஞ்சம் உயரம் குறைவானவர்களாக இருந்தாலும் மனது பெருந்தன்மையானவர்களாக இருந்தார்கள். அதே போல அழகானவர்களாகவும் ஞானம் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ரொம்ப இரக்க குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு கொண்டவர்களாக இருந்தார்கள், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக வேண்டி ஓடி ஓடி உழைப்பார்கள் என்று சொன்னால், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகத்தினுடைய மருமக பிள்ளை. அவங்கள வீட்டு கைதியாக சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க சில கலகக்காரர்கள். நமக்கெல்லாம் தெரியும். அங்க வச்சுதான் அவங்க ஷஹீதாகவும் பட்டாங்க. இந்த நாட்கள்ல அவங்களுக்கு உணவு தண்ணி கூட கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க துணிச்சலோடு வீட்டுல சாப்பாடு சமைச்சு தண்ணி ஆகாரம் எல்லாம் எடுத்துட்டு அந்த கலகக்காரனுக்கு மத்தியில கோவில் கழுதையில இறங்கி அவ்வளவு கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் எதிர்ப்பிற்கும் மத்தியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உணவு கொடுக்க ரொம்ப முயற்சி செய்தார்கள். ஆனா தடுக்கப்பட்டாங்க. அப்படின்னு விடல, ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போனாங்க என்பதாக வரலாறு பேசுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடலையேன்னு சஃபியா ரொம்ப வருத்தப்பட்டார்கள் என்பதாக வரலாற்றுல பேசுது. இது மட்டுமல்ல, எல்லாருக்கும் சாப்பிட வச்சு விருந்து சமைச்சு கொடுத்து ரொம்ப அதுல ஆனந்த கடற்கரைகளாக அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க.
மனைவி ஸல்லல்லாஹு மனைவிமார்களே ரொம்ப ருசியாக விதவிதமாக விருந்து கொடுப்பவர், சமைத்து விருந்து கொடுப்பவர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த எந்த அளவுக்குன்னா, இந்த திருமணம் முடிச்சு மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, மீண்டும் வந்த உடனேயே எல்லா மனைவிமார்களுக்கும், முக்கியமான ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாங்க, அன்பளிப்புகள் எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புனாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சிக்கணும்னு நினைச்சாங்க. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் கூட நிறைய நேரங்கள்ல நாயகம் தாவீதுல இருக்கும்போது சமைச்சு கொடுக்கறதுன்னா அது கூட அவங்களுக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யலாம் நம்ம நினைக்கலாம். ஆனா மற்ற மனைவிமார்கள், குறிப்பாக ரோஷம் மிக்கவர்களாக இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல நாயகம் இருக்கும்போது கூட 2 பேருக்கு சேர்த்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப இந்த சாப்பாடு கொடுத்து அதை சாப்பிட வச்சு பாக்குறதுல அன்னை சஃபியா ரலியல்லாஹு நிகர் யாரும் இல்லை என்பதாக நாயகத்துடைய மனைவிமார்கள்ல அவங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு மிக்க ஒரு பெண்மணியாக பதிவிடுகின்றார்கள். இன்னொன்னு, நாயகத்தின் மீது அளவு கடந்த காதல். நாயகத்தின் மீது ரொம்ப எந்த அளவுக்குன்னா, அதோட நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம நோய்வாய்ப்பட்டுருச்சு. எல்லா மனைவிமார்களும் சுத்தி நிக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தேம்பி அழுதுட்டு, யா அல்லாஹ், நம்மளாம் இப்ப சொல்றோம்ல, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு வந்து இது எனக்கு வந்துடக்கூடாதா, என் பிள்ளைக்கு வந்து இது எனக்கு வந்துடக்கூடாதா, என்ன எடுத்துட்டு என் பிள்ளைய விட்டுரு, என் மனைவியை விட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி சஃபியா ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த நோய் எனக்கு வந்திருக்க கூடாதா, என்னுடைய ஹபீபுக்கு வந்துருச்சு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னு ஒண்ணு எல்லா மனைவிமாரும் டக்குன்னு அவங்க பக்கம் திரும்பி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, ஒரு வித்தியாசமா பேசுறாங்களே சஃபியா ரலியல்லாஹு அப்படின்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அந்த நேரத்துல வக்காலத்து வாங்கினாங்க எல்லாத்துக்கும் மத்தியில. அவங்க சஃபியா யதார்த்தமான பெண்மணி, யதார்த்தமான வார்த்தையை சொல்றாங்க, யாரும் எதுவும் நினைச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வக்காலத்து வாங்கியதை ஜர்கானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தங்களுடைய கிதாபுல. அதே போல அடிக்கடி நாயகத்தினுடைய ஈரல் கொலைக்குண்டான பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும், அதே போல அவர்கள் தொடர்புடைய அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தொடர்புடைய சில மக்கள்கள், மற்ற நாயகத்தினுடைய மனைவிமார்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க அடிக்கடி என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போல சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மீது நாயகம் ரொம்ப பாசமாக கேர் எடுத்து அவங்கள கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுது கொண்டே வீட்டுல இருக்காங்க. நாயகம் திடீர்னு வீட்டுக்கு வராங்க, அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. இந்த மாதிரி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் என்ன குறை பேசுறாங்க, ஒரு யூத பெண்மணி நீ அப்படின்னு சொல்லி குறை பேசுறாங்க, அது எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு யார சொல்லலாம் அப்படின்னு, மற்ற மனைவிமார்களை விட நீங்க தான் அந்த தரம் குறைவானவர்கள் அப்படின்னு எல்லாம் எனக்கு சொல்றாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு எனக்கு சொல்றாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதுக்கு போயாம அழுகிற ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இனிமேல் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நான் சொல்லி கொடுக்கறத சொல்லுங்க. எங்க வாப்பா யார் தெரியுமா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். எங்க பெரிய வாப்பா யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம். என் புருஷன் யார் தெரியுமா? என்னுடைய கணவர், எங்க உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நபிமார்களோடு இருக்கிற மனைவிமார்கள் எனக்குத்தான் தொடர்பு அதிகமாக இருக்கிறது. எனவே எல்லாத்தையும் விட நான் தான் சிறந்தவள், நான் சொல்லி கொடுத்ததா நீங்க இனிமேல் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்போர்ட் பண்ணியதை எல்லாம் இமாம் ஜர்கானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல பதிவு செய்கின்றார்கள். ஆக அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மற்ற மனைவிமார்களை விட ரொம்ப இரக்க குணமுடையவர்கள், யதார்த்தமானவர்கள், மற்றவர்களை சாப்பிட வைத்து அழகு பார்ப்பவர்கள். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய நற்குணம் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட உம்முல் மோமினின், நம்ம மோமின்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹ் தஆலா அதே குண நலன்களை நமக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாயகத்தின் மீது அதீத பற்றுடையவர்களாக அல்லாஹ் நம்மையும் மாற்றியல் புரிவானாக. மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்வித்து மகிழக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. யதார்த்தமானவர்களாக, ஞானம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய துஆ பரக்கத்து கொண்டு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மீது யாசின் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்